வணக்கம் நண்பர்களே. வாட்ஸ்அப்பில் கமெண்ட்லேயும் யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோஸ்லையுமே கூட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சுருக்குதல் டாப்பிக்லேருந்து எங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற டாப்பிக்லாம் கூட ஓரளவுக்கு பண்ணிட முடியுது போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. சுருக்குதலில் மட்டும் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது 2023 அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பைல் பண்ணி போட்டிருந்தேன். அதில் ஒட்டுமொத்தமாகவே சுருக்குதல் டாப்பிக்லேருந்து ஒரு 18-20 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. 23 கேள்வி தான், ரொம்ப கம்மியாக தான். அவ்வளோ எக்ஸாமில் அந்த 22 எக்ஸாம் நடந்ததுலேயே அவ்வளோதான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த குரூப் 4லையோ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லேயோ கேட்குற ஒரு 2-3 சுருக்குதல் கேள்வியை கூட நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டெய்லியும் காலையில் 8 மணிக்கு ஒரு 5 கேள்வி சுருக்குதல் டாப்பிக்லேருந்து, ஈவினிங் 6 மணிக்கு அது மாதிரி ஒரு 5 கேள்வி. ஸோ ஒரு நாளைக்கு சுருக்குதல் டாப்பிக்கில் இருந்து மட்டும் ஒரு 10 கேள்விகள் நான் போடுறேன். இதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக இப்போ பாருங்கள், 2 பவர் 10 பாதி எவ்வளவு? 2 பவர் 10 பாதி கேட்குறாங்க. நம்ம டக்குன்னு இதில் பாதின்னு கேட்டவுடனே என்ன பண்ணுருவோம் அப்படின்னா, 10 பாதி 5 × 2 பவர் 5ன்னு போட்டுருவோம். 100% கிடையாது. 2 பவர் 5 கிடையாது. இதனுடைய பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 9. ஏன் சார் அப்படின்னா, 10 பாதின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பையில் 2 போடுவீங்க. I2 10 அப்படின்னு சொல்லுவோம். அதான் பாதின்றதுக்கு அர்த்தம். ஸோ பாதினாலே இப்போ 1000 பாதி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதில் பாதி கேட்டாலும் பையில் 2ன்னு அர்த்தம். அப்போது 2 பவர் 10 பாதினா 2 பவர் 10 பை 2ன்னு அர்த்தம். கரெக்டாக? இங்கே 2 பவரில் 10, இங்கே 2 பவரில் 1. ஒரு ஃபார்முலா உண்டு. A பவர் m பை A பவர் nனா A பவர் m மைனஸ் n. அதாவது கீழே இருக்கிற நம்பர் மேலே போகும்போது குறி மாறும். சொல்லப்போனால் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கில் 395 இப்போ நீ காலைல 7 மணிக்கு போட்டோம் பாருங்கள். அதில் ஒரு கேள்வி நம்ம இந்த மாடலில் தான் சொல்லியிருப்போமே. சரிங்களா? கீழே இருந்து மேலே போகுதுன்னா குறி மாறும். அப்போ இந்த கீழே இருக்கிற +1 மேலே போகும்போது -1 ஆகும். அப்போ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. ஸோ ஆன்சர் 2 பவர் 9 ஆப்ஷன் சி. நம்ம நிறைய பேர் என்ன போட்டுருவோம் அப்படின்னா 2 பவர் 5ன்னு போட்டுருவோம். அதை கொஞ்சம் கவனமாக போடணும். சரிங்களா? அடுத்ததா 2வது கேள்வி, 2 பவர் 40 + 2 பவர் 40ன் மதிப்பு. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே எது பொதுவாக இருக்குது அப்படின்னா 2 பவர் 40. அப்போ எது பொதுவாக இருக்கோ அது எப்பவுமே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோன்னா மீதி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இங்கேயும் 2 பவர் 40 வெளியே எடுத்துட்டோன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி இதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு 2 பவர் 40, இது ஒரு 2 பவர் 40. அப்போ மொத்தம் எத்தனை 2 பவர் 40 இருக்குதுன்னா 2 பவர் 40 இருக்குது அப்படியும் சொல்லலாம். அதான் 1 + 1 2ன்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இது 2 பவர் 1, இது 2 பவர் 40. போன கேள்வியில் பையில் இருந்தால் சொன்னோம் இல்லையா? இங்கே பெருக்கல்ல இருந்துச்சுன்னா A பவர் m × A பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சரியா? அப்போ இது 1, இது 40, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 2 பவர் 41. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 40 கூட்டி 80ன்னு போட்டுருவாங்க. அது கிடையாது. சரிங்களா? கீழே இருக்கிற 2 கூட்டி 4 பவர் 80ன்னு போட்டுருவாங்க, இல்லை 4 பவர் 40ன்னு போட்டுருவாங்க. அதனால தான் அவங்க இந்த ஆப்ஷனையும் வச்சுருக்கிறது. ஸோ ஆன்சர் 2 பவர் 41. புரியுதுங்களா? 3வது கேள்வி பாருங்கள், 1000 பவர் 9 வகுத்தல் 10 பவர் 24. இப்போ 1000னா எப்படி எழுதலாம்னா 10 கியூப்னு எழுதலாம். 10 பவர் 3 ஹோல் பவரில் 9 இருக்குது, வகுத்தல் 10 பவர் 24. இங்கே பாருங்கள், 10 பவர் 9 27. இப்போ தான் சொன்னோம்ல, கீழே இருக்கிற +24 மேலே வந்தால் -24. அப்போ 10 பவர் 27 24 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3. 10 பவர் 3. 10 பவர் 3னா என்ன அர்த்தம்? 1000. நம்ம ஏற்கனவே அதான் பண்ணோம்ல, 10 பவர் 1000ன்றது தான் 10 பவர் 3 எழுதணும். அப்போ 10 கியூப் அப்படின்னா 1000. என்ன அர்த்தம் 10 கியூப்னா? 10 × 10 × 10ன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. சரிங்களாம்மா? அடுத்ததா 4வது கேள்வி, 9 பவர் 2 × 18 பவர் 4 பை 3 பவர் 16ன் மதிப்பு. இங்கே பாருங்கள், 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். அது இல்லாமல் பவரில் ஒரு 2 இருக்குது. கரெக்டாக? இன்ட்டு 18 எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 2 18ன்னு எழுதலாம். 9 ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 3 9 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். அப்போ 3 ஸ்கொயர் × 2ன்னு எழுதலாமான்னு பாருங்கள். 18 9 2 18. ஒன்றும் இல்லை, ப்ரைம் நம்பர்ஸாக பிரிச்சுக்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா இது இல்லாமல் ஹோல் பவரில் என்ன இருக்குது? 4 பை 3 பவர் 16. இப்போ பாருங்கள், 3 பவர் இங்கே 2 4. இது பாருங்கள் 2 4 4 8. அப்போ 4 + 8. கீழே இருக்கிற +16 மேலே வந்தால் -16 இன்ட்டு 2 பவரில் என்ன மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம்னா 4 மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 3 பவர்
4 8 12, 12 மைனஸ் 16 அப்போனா -4 இன்ட்டு 2 பவர் 4. ஸோ 2 பவர் 4 பவரில் ப்ளஸ் நம்பர் இருக்கிறதால 2 பவர் 4 அப்படியே இருக்கட்டும். 3 பவரில் -4 இருக்குது கரெக்டாக, பவரில் ப்ளஸ் இருக்கணும், அதனால் அதை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வந்துடும், 3 பவர் ப்ளஸ் 4ன்னு ஆகிடும். 2 பவர் 4னா என்ன அர்த்தம், 2 4 முறை பெருக்கணும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்போ 2 4, 4 2 8, 8 2 16, ஸோ மேலே 16. அதே மாதிரி 3 பவர் 4னா 3 4 வாட்டி பெருக்கணும், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 9, 9 3 27, 27 3 81. ஸோ ஆன்சர் 16/81 ஆப்ஷன் சி. ஓகேவா, சரிங்களா. இது எல்லாமே அடுக்குக்குறி விதியை பேஸ் பண்ணது. 5வது கேள்வி பாருங்கள். 256 பவர் 5/4. இது நம்ம ஏற்கனவே 9th செகண்ட் யூனிட் சொல்லும்போது, ரியல் நம்பர் சொல்லும்போது அதில் நம்ம இதே மாடல் கணக்கை சொல்லியிருக்கோம். 256 256ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 4ன்னு எழுதலாம். எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, 256 ப்ரைம் நம்பர்ஸ் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டே வரலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா 4ஆம் வாய்ப்பாட்டிலோடு நான் இந்த இடத்துல போடுறேன், சரிங்களா. நீங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுனா தான் இந்த வெளியே கொண்டு வர முடியும். அப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது 6 நாங்க 24 மீதி 1 4 16. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 நாள் 4 6 நாங்க 24. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 4 நாள் 16. ஸோ எத்தனை முறை 4 வருது, 4 முறை. அதனால் 4 பவர் 4ன்னு போடுறோம். பவரில் என்ன இருக்குது, 5/4. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 4 பவர் 5ன்னு இருக்கும். 4 பவர் 5ன்னா என்ன அர்த்தம், 4 5 வாட்டி பெருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ தான் சொன்னோம், 4 முறை பெருக்கினா என்ன நம்பர் வந்துருந்து, 256. அப்போ 4 வாட்டி பெருக்குனா 256 இன்ட்டு ஒரு 4. 4 பெருக்கினீங்கன்னா 6 நாங்க 24 மீதி 2, 5 நாங்க 20, 22 மீதி 2, 2 நாங்க 8 2 10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1024. சரிங்களாம்மா. ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ நாம் இந்த சுருக்குதல் டாப்பிக்லேருந்து ஒரு 5 கேள்வி பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இதில் நான் அடுத்த ஒரு 5 டாபிக் 5 கொஷின் சொல்கிறேன். ஒரு 50லேருந்து 100 கேள்விகள் வரைக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த சுருக்குதலிருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களாம்மா. தேங்க்யூ.